ஹாய் மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, ராமாயணத்தில் உள்ள சீதா தேவியோடைய கண் எப்போவுமே அழுறது மாதிரியான ஒரு கண் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குமரி மாவட்டம் முஞ்சிரை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ முஞ்சிரையில் வந்துட்டு நீங்கள் வந்து சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த சித்தா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டிங்கன்னா அப்படி இந்த படி வழியாக இறங்கி வந்து ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ராமாயணம் அந்த எப்பிக் அதில் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் வந்து சீதா தேவியை வந்து இங்கே சிறை பிடிச்சதாக வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால தான் இந்த ஊரோட பேரும் பார்த்திங்கன்னா முன்சிறை அப்படின்ற மாதிரியான பேரு கூட இந்த இதனால தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து வத்தாத ஒரு தண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து எந்த வெயில்லையும் சரி வத்தவே வத்தாது இந்த தண்ணி. ஸோ இங்கேருந்து அவங்க சிறைப்பிடிச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதை நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அதில் போகிற பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வாங்க அதில் போய் அவங்கள சிறைப்பிடிச்ச இடம்னு சொல்லப்படுது. ஸோ அதை நம்ம போய் பார்ப்போம். ஃபுல்லாகவே நல்லா புல் பிடிச்சி போய் தான் இருக்குது. இந்த இடங்கள் வந்து கல்லெல்லாம் பார்த்தா ரொம்ப லேட்டராக கட்டினது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் தான் சொல்லப்படுது. ஒரு மரமும் இருக்குது. இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நல்ல ஒரு வியூங்க. இந்த புதுக்கடை முஞ்சிரை ஏரியா தான் இதெல்லாமே. செமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே தென்னை மரம் அப்படி செமையாக இருக்குது. கரண்ட் லைனும் முன்னாடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். போஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. ஸோ நான் தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு பில்டிங். அதுலேயும் வந்து சீதாதேவியை வந்து சிறைப்பிடிச்சதாக சொல்லப்படுது. இங்கேயும் சில பேர் சொல்கிறாங்க நம்ம நிற்கிற இந்த இடத்துலையும் சீதாதேவியை வந்து சிறைப்பிடிச்சதாக சொல்லப்படுது. ஸோ அதுலேயும் ஒரு பில்டிங் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டராக கட்டினது மாதிரி தான் இருக்குது. ஸோ வேணால் நம்ம அதையும் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு போகிறதுக்கான பாதை வந்து இந்த வழியாக தான் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் அதையும். ஸோ அந்த குளத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு குளிக்கலாம் முடியாது. தண்ணியெல்லாம் கெட்டுப்பட்ட மழை தண்ணி தான். ஃபுல்லாக அந்த மலையில் இருந்து அப்படியே வலிஞ்சு வந்து அப்படி இருக்குது. ஸோ பாதையும் இருக்குது. படிக்கட்டுகள் எல்லாம் இந்த மரத்தோட வேறு தான் ஃபுல்லாகவே இருக்குது படிக்கட்டாக. ஸோ இது பக்கத்தோடு போனீங்கன்னா இங்கேயும் ஆக்சுவலாக ஒரு பாதை கொடுத்துருக்காங்க. ஸோ மலையிலே வந்து இந்த பாதையை வந்து பாறையை வந்து செதுக்கி பாதை மாதிரி ஆக்கி ஈஸியாக நடந்து போகிறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ போய் பார்க்கலாம். அந்த பில்டிங் வந்து இதுதாங்க. ஸோ பாருங்கள், மேலே ஒரு பில்டிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஆர்கிடெக்சர். ஆனால் இதுவுமே கொஞ்சம் இந்த செங்கல்லாம் பார்த்திங்கன்னா கல்கட்டு லேட்டராக கட்டினது மாதிரி தான் இங்கே இருக்குது. அதுமாரி பூட்டி தாங்க போட்டிருக்காங்க. நல்லா ஒரு இடிஞ்ச நிலையில் தான் இருக்குது. இது வழியாக எங்கேயோ போகிறதுக்கான பாதை இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், பாதை ரொம்ப கிளியராக தெரியுது. ஏறதுக்கு ரொம்ப வசதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, நீங்கள் முஞ்சிரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாது சீதாதேவி அவங்களுடைய கண்கள் எப்போவுமே அழுத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.